வணக்கம். ஆகஸ்ட் மாதத்தின் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளின் முக்கியமான செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த அரசியல் செய்திகள், அரசியல் பிரசாரங்கள் எல்லாம் தாண்டி ஒரு தொலைபேசி உரையாடலானது இன்றைய நாளில் பிரபலமாக தமிழ் சமூக வலைத்தளங்களில், முக்கியமாக தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் பேசப்பட்டுக் கொண்டிருப்பதை அவதானிக்கிறோம். அந்த தொலைபேசி உரையாடல் பற்றிய விடயங்கள், அதன் உண்மைத்தன்மை, அதுபோல அதில் சொல்லப்படுகின்ற விடயங்களின் உண்மைத்தன்மை போன்ற பல்வேறு விடயங்களை பற்றிய கேள்விகள் இங்கே எழுப்பப்படுகின்ற விடையில் நான் இந்த விடயத்தை பற்றி பேசுகின்ற போதெல்லாம் உணர்ச்சி வயப்பட்டவர்கள் பல பேரும் பொங்கி கொந்தடித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதும், பொதுமக்களை பொறுத்தவரையில் சில விடயங்களில் அவர்கள் உணர்வு வயப்பட்டவர்களாக, உணர்வு மேலிட்டால் சில விடயங்களை மறந்து செயற்படுவோராக இருந்து வருவதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்தவரையில் சில விடயங்களில் தெளிவான கருத்துக்களை சொல்ல வேண்டியதும், அதுபோல சமூகத்துக்கு சரியான விடயங்களை பிரதிபலிக்க வேண்டியதும் அவசியம் என்பதை நான் எப்போதும் மறப்பது கிடையாது. இதன் காரணமாக வருகின்ற விமர்சனங்களை தாண்டி உண்மையான விடயங்களை சொல்லும் போது காலம் கடந்தாவது அது மக்களுக்கு போய் சேரும். முன்பு கோபத்தில் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டவர்கள் கூட அதுக்கு பிறகு உணர்ந்து கொண்டு, ஆகா, அப்போது சொன்னது சரிதான் என்று சொல்லி வரக்கூடும் என்ற காரணத்தால் நான் இப்போதும் அந்தந்த நாட்களில் நடைபெறுகின்ற அந்தந்த காலகட்டத்துக்கான உண்மைகளை சமூகம் என்பதன் கண்ணாடியாக பிரதிபலிக்க வேண்டியவன் என்ற அடிப்படையில் நான் தொடர்ச்சியாக சொல்லி வந்திருக்கிறேன். இன்றும் அந்த விடயம் பற்றி பேசுவோம். அதுக்கிடையில் இந்த அரசியல் பற்றி, இப்போது தேர்தல்கள் பற்றி, தேர்தல் பிரசாரங்கள் பற்றி முன்வைக்கப்பட்டு வருகின்ற கருத்துக்கள், அதோடு சம்பந்தப்பட்ட செய்திகளை அவதானித்து வருவோம். தேர்தலுக்கு இன்னும் இருக்கின்ற தினங்களை பொறுத்தவரையில் ஒரு மாதமும் ஒரு சில நாட்களும் இங்கே இருக்கிறது. இன்னும் சரியாக சொல்வதாக இருந்தால் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்த தேர்தல், இந்த நாளில் ஆகஸ்ட் மாதத்தின் 18ஆம் தேதி இங்கே இருக்கிறது. எனவே இப்போது இருக்கின்ற நாட்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரையில் இன்னும் சரியாக சொல்வதாக இருந்தால் எங்களுக்கு இருக்கின்ற நாட்களின் எண்ணிக்கை வெறும் 33 நாட்கள் மாத்திரம். இதற்கிடையில் 120 தேர்தல் பிரசார கூட்டங்களை நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவாக நடத்தப் போவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்திருக்கிறது. இந்த பிரதானமான போட்டியாளர்கள் 4 பேரில் கொஞ்சம் பின்தங்கி இருப்பவராக அவர்தான் தெரிகிறார். மக்களின் வாக்கெடுப்பின் அடிப்படையிலும் இப்போது இடம்பெற்று வருகின்ற பிரசார போர்களின் மத்தியில். அதேவேளை துரிதமாக இந்த தேர்தல் பிரசார கூட்டங்களை வேகமாக நடத்தி கொண்டு வருவதில் 2 கட்சிகள் முக்கியமான இடம் பிடித்திருக்கின்றன போல தெரிகிறது. எனக்கு பார்க்கும்போது பிரதான வேட்பாளர்கள் 4 பிரதான தெற்கு வேட்பாளர்களில் ஒருவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் சஜித் பிரேமதாச ஒரே நாளில் 4-5 கூட்டங்களை வேகமாக நடத்தி கொண்டு வருகிறார். அவரும் அத்தனை கூட்டங்களிலும் சூறாவளியாக பயணித்துக் கொண்டு வருகிறார். அதுபோல தேசிய மக்கள் சக்தி ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சியாக இளைஞர்களின் வேகத்தோடு மிக வேகமாக நாட்டின் பல்வேறு இடங்களில் தங்களுடைய பிரசார கூட்டங்களை நடத்தி கொண்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவால் இந்த பிரதானமான 2 பேராக சொல்லப்படுகின்ற ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச போல அவர்களுக்கு வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்களின் வாக்குகள் இத்தனை காலமும் பெரிய அளவில் இருந்திருக்கவில்லை. இம்முறை அது இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் அதை நோக்கியும் அவர்கள் பயணிக்க வேண்டியிருக்கிறது. இப்படி இருக்கின்ற வேளையில் இன்னொரு பக்கம் சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்ற தமிழ் தேசிய பொது வேட்பாளராக, இல்லாவிட்டால் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற அரியநேத்திரன் இன்றைய நாளில் தன்னுடைய பிரசார கூட்டங்களை ஆரம்பித்திருக்கிறார். என்று அவரது முதலாவது கூட்டம் முள்ளியவளை வற்றாப்படையில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பெருமளவு மக்கள் திரண்டிருந்தார்கள். அதை வெளியிலே பல முக்கியமான விடயங்கள் பேசப்படும் என்பதை தாண்டி மிக முக்கியமாக தன்னுடைய பிரசார கூட்டங்களை அவர் ஆரம்பித்திருந்தார். தந்தை செல்வா நினைவிடம், அதுபோல முள்ளிவாய்க்கால் நினைவிடம், அந்த 2 இடங்களிலும் தன்னுடைய அகவணக்கத்தை செலுத்தி தான் இந்த பிரசாரங்களை ஆரம்பித்திருந்தார் என்பது நிச்சயமாக கவனிப்போடு நோக்கக்கூடிய ஒன்று. இந்த தேர்தல் பிரசார கூட்டங்கள் ஒரு பக்கம் இங்கே இடம்பெற்றிருக்க, அதில் பேசப்பட்ட விடயங்கள், அதுபோல பேசப்படுகின்ற விடயங்கள் போன்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் அவதானித்திருக்க, இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் அவதானிக்க வேண்டும். தமிழ் அரசு கட்சி எப்போது தன்னுடைய முடிவை அறிவிக்கும் என்பது தொடர்பாக இந்த நாளில் தெரிவிக்கப்பட்ட ஒரு விடயம். அதாவது முடிவை இன்னும் அறிவிக்கவில்லை, ஆனால் முடிவை அறிவிப்பது பற்றி இன்றைய நாளில் அறிவித்திருப்பது மிக முக்கியமான ஒன்று. குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளர் என்று சொல்லப்படுகின்ற அரியநேத்திரனுக்கு தங்களுடைய ஆதரவு இல்லை என்று சொல்லி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தங்களுடைய கட்சியிலிருந்து போட்டியிடுகின்ற ஒருவரை பற்றி அவர்கள் தெரிவித்திருப்பதும் அவரிடம் விளக்கம் கோரியிருப்பது மிக முக்கியமானது. அந்த விளக்கம் கோரலுக்கான பதில் எப்போது வழங்கப்படும், அதுவரை அவர் கட்சியின் முக்கியமான கூட்டங்களுக்கு அழைக்கப்பட மாட்டார் என்று சொல்லப்படுகின்ற விடையில் இவர்களது முடிவு எவ்வாறு இருக்கும் என்பதை அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டுள்ளனர். அதேவேளை இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி, பல பேருக்கு இருக்கின்ற கேள்வி, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்படுகின்ற சிலிண்டர் சின்னம் இப்போது சவாலுக்கு உட்படுத்தப்படுகிறது. கேஸ் சிலிண்டர் சின்னம், அது பற்றிய உண்மைத்தன்மை என்ன, அது பற்றிய உண்மையான செய்தி என்ன என்று அதை பற்றியும் சொல்கிறேன். விரிவான விடயங்களை பேசுவோம். ஐக்கிய மக்கள் சக்தியின் மேடையிலே சஜித் பிரேமதாச குறிப்பிட்ட ஒரு விடயம் இப்போது பரவலாக சமூக வலைத்தளங்களிலும் செய்தித்தளங்களிலும் கேட்கப்படுகிறது. அவர் குறிப்பிட்டிருந்தார், அரசியலுக்காக, தேர்தல் அரசியலுக்காக வழங்கப்பட்ட பெர்மிட்டுகள் அத்தனையும் தன்னுடைய ஆட்சியில் ரத்து செய்யப்படும் என்று குறிப்பிட்டார். இது உண்மையில் நல்லதொரு விடயம். நல்லதொரு விடயம் என்று நான் சொல்வது எங்கே என்று சொன்னால், தேர்தலை குறிவைத்து இந்த பெர்மிட்டுகள் வழங்கப்பட்டிருந்தால் அவை அத்தனையும் நிச்சயமாக நீக்கப்பட வேண்டியது அவசியம். காரணம், பொதுமக்களின் வரிப்பணம் தான் இங்கே சம்பளமாகவும் பெர்மிட்டாகவும் பலருக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உதாரணமாக பாருங்கள், நாடாளுமன்றத்திலிருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஹரீன் பெர்னாண்டோ உடனடியாகவே சுற்றுலாத்துறை சம்பந்தப்பட்ட ஜனாதிபதியின் விசேட ஆலோசகராக நியமிக்கப்படுகிறார். யாரிடமிருந்து சம்பளம் செல்கிறது?
அவருக்கான நியமனம் ஜனாதிபதியினால் வழங்கப்படுகிறது. இதே போல பெர்மிட்டுகளும் ஏனைய பதவிகளும் குறுகிய கால நலன்களுக்காக வழங்கப்படும் போது இது கட்டாயமாக நீக்கப்பட வேண்டும் என்று சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருப்பது சரியானது. ஆனால் இது அரசியல் பழிவாங்கலாக இல்லாமல் சரியான பதவிகள் சரியான தகுதியோருக்கு வழங்கப்பட்டால் அதில் நிச்சயமாக கை வைக்க கூடாது என்பது உறுதி. சஜித் பிரேமதாச பதவிக்கு வர முதலே இப்படி சொல்கின்றார். வந்த பிறகு அவர் எதையெல்லாம் செய்வார் என்று ஐக்கிய தேசிய கட்சியும் இல்லாவிட்டால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சார்பானவர்களும் புலுவான் ஸ்ரீலங்கா அமைப்பைச் சேர்ந்தவர்களும் தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க, அனுர்குமார் திசாநாயக்க இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிறார். வட் வரிகளை பற்றி அவர் சொல்லியிருக்கின்ற விடயம் பல பேருக்கு மிக முக்கியமான ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி ஒரு வித்தியாசமான பாணியில் செயற்படும் என்பது பல பேரும் அறிகின்ற ஒரு விடயம். வருமான வரி என்று சொல்லி இப்போது உழைப்போர் மத்தியிலிருந்து சுரண்டப்படுகின்ற பணம் என்று அந்த உழைப்போரினால் நிரந்தர சம்பளக்காரர்களினால் அரசாங்க வேலைகளில் உள்ளோரால் குறையாக கோபமாக சொல்லப்படுகின்ற விடயத்துக்கு ஒரு தீர்வு அனுரகுமார் திசாநாயக்கவின் காலத்தில் வழங்கப்படும் என்பது மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயம். ஜனாதிபதி ரணில் வந்தால் இந்த வரி விதிப்பு மட்டுமல்ல, அவருக்கு வரி விதிப்புக்கு அங்கீகாரத்தை மக்கள் வழங்கிவிட்டார்கள், இன்னும் அதிகமாக வரிகளை விதிப்பார் என்று சொல்லி ஒரு பிரசாரம். சஜித் பிரேமதாச வந்தால் அவரும் சர்வதேச நாணய நிதியத்துக்கு கட்டுப்பட்டே செயற்படுவார் என்று சொல்லி ஒரு பிரசாரம். அப்படி இருக்கும்போது அனுர்குமார் திசாநாயக்க மட்டும்தான் இந்த விடயங்கள் இருந்து கொஞ்சம் மாறுபட்டு நடப்பார். மேலத்தைய நாடுகள் ஏனைய நாடுகளின் அழுத்தங்கள் சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி போன்றவை எல்லாம் கட்டுப்படுத்தாது அவரை என்று சொல்லி மக்கள் இல்லாவிட்டால் தேசிய மக்கள் சக்தி ஆதரவானவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க, அனுர்குமார் திசாநாயக்க நேற்றைய நாளில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கின்றார். இந்த வட் வரிகள் சில விடயங்களுக்காக நீக்கப்படும் என்று குறிப்பிடுகிறார். அவர் சொன்ன விடயங்கள் இது அரசியலுக்கான பிரசாரமாக ஒரு அரசியல் சிக்ஸராக இல்லாமல் உண்மைத்தன்மையோடு இதய சுத்தியோடு சொல்லப்பட்டால் இதற்கு நிச்சயமாக மக்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள். உணவுப் பொருட்கள், அதுபோல சுகாதாரம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் மற்றும் பாடசாலை சம்பந்தப்பட்ட விடயங்கள் தன்னுடைய முதலாவது வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படும் போது, தன்னுடைய பதவிக்காலத்தில் நிறைவேற்றப்படும் போது அதற்கு வட் வரி முற்றுமுழுதாக நீக்கப்படும் என்று குறிப்பிடுகிறார். இதுபோல மின்சார கட்டணமானது தாங்கள் ஒரு குறுகிய காலகட்டத்தில் உடனடியாக 1/3 குறைக்கப்படும் என்று குறிப்பிடுகின்றார். எனவே இந்த இரண்டு விடயங்களும் இப்போது அவரால் வழங்கப்பட்ட ஜனாதிபதி தேர்தலுக்கான அரசியல் வாக்குறுதியாக இல்லாமல் உண்மையாக மக்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு உறுதியான விடயமாக அமைந்தால் நிச்சயமாக மக்களின் வாக்கள் அவர் பக்கம் திரும்பக்கூடிய வாய்ப்பு இருப்பது உறுதி. இந்த பல்வேறு கூட்டங்களில் ஒரு பக்கம் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன என்று மக்கள் பல பேர் சொல்கின்றார்கள். அவர் மீது குற்றம், இவர் மீது குற்றம் என்று சொல்கின்றார்கள். ஜனதா விமுக்தி பெரமுன காலத்திலிருந்தே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இருப்போர் ஆளும் தரப்பினர் மீது குற்றம் சுமத்தி வருவதை தவிர வேறு தீர்வுகளை அவர்கள் தருவதில்லை என்று சுட்டிக்காட்டுகின்றார். இதற்கான நிரந்தரமான விடயத்தையும் அனுர்குமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி எடுக்குமா என்ற விடயம் மிக முக்கியமானது. இன்று அந்த தொலைபேசி உரையாடல் பற்றி பேசப்படுகிறது. அங்கேயும் கூட அனுர்குமார் திசாநாயக்கவின் பெயர் தான் இங்கே குறிப்பிடப்பட்டது. அந்த தொலைபேசி உரையாடல் லீக் ஆகி வெளியே வந்தது கூட அனுர்குமார் திசாநாயக்கவும் தேசிய மக்கள் சக்தியும் வைத்திருக்கின்ற கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் மீதான நன்மதிப்பை ஒரு படி உயர்த்தி இருப்பதாக இங்கே தெரிகிறது. இப்படியான விடயங்கள் இடம்பெறும் போது இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பயன்படுத்தி வருகின்ற கேஸ் சிலிண்டர் சின்னம் இல்லாவிட்டால் அவருக்கு வழங்கப்பட்ட கேஸ் சிலிண்டர் சின்னம் பற்றி விமர்சனங்கள் எழுந்திருந்தது. இது பறிபோக போகிறது என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. அந்த செய்தியின் உண்மைத்தன்மை என்ன என்பதுதான் இப்போது பல பேர் கேட்கின்ற ஒரு முக்கியமான விடயம். இது என்ன காரணத்தால், ஒருவேளை நான் ஆரம்பத்திலே சொன்னேனே இந்த கேஸ் சிலிண்டர் நிறுவனங்கள் லிட்ரோ மற்றும் லாப்ஸ் ஆகியன தங்களால் விளம்பரப்படுத்த முடியாது என்ற காரணத்தால் இதை பற்றி வழக்கு தொடர போகிறதா என்று பார்த்தால் இல்லை. ஒரு கட்சி தான் இது பற்றிய வழக்கத்தை ஒரு கட்சி தான் இது பற்றிய வழக்கை கொண்டு வந்திருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த கேஸ் சிலிண்டர் சின்னம் வழங்கப்பட்டமை தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாட்டை அளித்திருக்கிறது ஜன அறகலையே புரவேசியோ என்ற அமைப்பின் பொதுச் செயலாளரான ஷானக பண்டார என்பவர் தலைமையிலான குழு இந்த முறைப்பாட்டை வழங்கி இருக்கிறது. இந்த சின்னம் தங்களது கட்சிக்கு சட்ட ரீதியாக வழங்கப்பட்டுள்ளது. எங்கே? உள்ளூராட்சி சபைக்கு, உள்ளூராட்சி சபை தேர்தல்கள். எனவே அது தங்களது ஜன அறகலைய புரவேசியோ கட்சிக்கான சின்னமாக அமைந்திருக்கிறது. 2023 ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தமது அமைப்புக்கு அந்த சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. எனவே சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கிய அந்த சின்னத்தை மீளப்பெறுமாறு அந்த அமைப்பு கூறியிருக்கிறது. இது பற்றி விசாரித்த வேளையில் இந்த ஜன அறகலைய புரவேசியோ என்ற கட்சியானது தேர்தல்கள் ஆணையகத்தினால் முழுமையாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல என்ற அடிப்படையில் அவர்களுக்கு உள்ளூராட்சி தேர்தலுக்கு மட்டுமே அந்த சின்னம் வழங்கப்பட்டது. இதன் அடிப்படையில் ஜனாதிபதிக்கு இந்த சின்னம் இன்னும் ஒரு தேர்தலுக்காக வழங்கப்படுகின்றது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனால் தேர்தல்கள் ஆணைக்குழு இது குறித்து உத்தியோகபூர்வமான அறிவித்தலை வெளியிடவில்லை. இப்போது இருக்கின்ற ஒரு சிக்கல். அதுபோல இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேண்டும். இந்த யாழ்ப்பாணத்திலே அண்மை காலத்தில் இந்த பணத்தை காலினால் மிதித்தார் என்று சொல்லி சிக்கலுக்குள்ளான தியாகி அவரும் கூட உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவதாக இருந்த வேளையில் அவருக்கும் வழங்கப்பட்ட சின்னம் இந்த சிலிண்டர் சின்னம். உள்ளூராட்சி சபை தேர்தலில் சுயேட்சை குழுக்கள் பல்வேறு இடங்களில் போட்டியிடுவதன் காரணமாக பலருக்கும் ஒரே மாதிரியான சின்னம் வழங்கப்படும். ஆனால் வெவ்வேறு மாவட்டங்களில் போட்டியிடுவார். அதுபோலத்தான் இந்த விடயம் என்று கருதினாலும் உள்ளூராட்சி சபை தேர்தல் இன்னும் இடம்பெறவில்லை. வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது.
எனவே அந்த தேர்தலின் இடம்பெறாத காரணத்தால் இந்த சின்னம் இப்போது ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருப்பது சரியான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படுமா, இல்லாவிட்டால் தேர்தல்கள் ஆணைக்குழு இதை பின்வாங்கிக் கொள்ளுமா என்ற விடயத்தை நாங்கள் பொறுத்திருந்து அவதானிக்க வேண்டியிருக்கிறது. அவதானித்திருப்போம். அந்த விடயம் பற்றிய ஒரு முழுமையான தீர்வு வரும். அரியநேத்திரன் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் வேட்பாளர். இந்த நாளில் அவர் தன்னுடைய தேர்தல் பிரசாரங்களை ஆரம்பித்திருந்தார். இந்த பிரசாரம் மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கிறது. காரணம், வடக்கு கிழக்கிலே அதிகமான வாக்குகளை எடுப்பதற்கு தேசிய கட்சிகள், இல்லாவிட்டால் நாடளாவிய ரீதியிலான தேசிய கட்சிகள் தமிழ் பேசும் மக்களின் வாக்குகளை எடுப்பதற்கு மிக கவனமாக இயங்கிக் கொண்டு வருகின்றன. அப்படி இருக்கின்ற வேளையில் தனியே ஒரு தமிழ் பேசும் வேட்பாளராக அரியநேத்திரன் இம்முறை தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்ற 9 கட்சிகள் 9 சிவில் அமைப்புகள் சேர்ந்த ஒரு அமைப்பினால் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவரது கொள்கைகள் மற்றும் இதர முக்கியமான விடயங்களை தாண்டி மொழியால் ஒன்றுபடுகின்ற தமிழ் பேசும் மக்களை ஒன்று சேர்ப்பதற்கும், தமிழ் தேசியம் என்ற விடயத்துக்கு வலு சேர்ப்பதற்கும், தமிழ் மக்கள் ஒற்றுமையானவர்கள் ஒரு கூடையின் கீழ் தான் இருக்கின்றார்கள் என்று சொல்வதற்கும், இதுவரைக்கும் எங்களுக்கு இலங்கையை ஆண்டவர்களால் எந்த பலனும் கிடைக்கவில்லை, அவர்கள் இதுவரைக்கும் தந்தது எதுவும் கிடையாது என்று வலியுறுத்துவதற்குமாக இவர் நிறுத்தப்பட்டுகின்றார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொண்ட 2 பிரதான கட்சிகளும் இவருக்கு ஆதரவாக இல்லை. இவர் சார்ந்து இருக்கின்ற கட்சியான தமிழரசு கட்சி, அங்கே இவர் பொதுக்குழுவின் ஒரு அங்கத்தவர், மத்திய சபை குழுவின் ஒரு அங்கத்தவர். அப்படி இருக்கின்ற வேளையில் அவர் அனுமதி பெறாமல் எவ்வாறு தேர்தலில் போட்டியிடலாம் என்று விளக்கம் கூறப்படுகிறது. கட்சி நீக்கம் வரை கூட இந்த விடயம் செல்லலாம். அப்படி இருக்கின்ற வேளையில் இவருக்கான ஆதரவு பிரதான கட்சிகளிடம் இருந்து இல்லை. எனவே அந்த கட்சிகளின் வாக்காளர்களும் இவருக்கு வாக்களிப்பார்களா என்பது ஒரு கேள்வியாக இருக்க, இல்லை, பொதுமக்கள் கட்சிகளை தாண்டி இந்த விடயத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தப்படுகிறது. இன்று தமிழரசு கட்சி இது பற்றி எடுத்திருக்கின்ற ஒரு முடிவை பற்றி நிச்சயமாக சொல்ல வேண்டும். அப்படி இருக்கும்போது இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வாவின் சமாதிக்கு மரியாதை செலுத்தி தன்னுடைய தேர்தல் பணிகளை ஆரம்பித்திருந்தார் இன்றைய நாளில் அரியநேத்திரன். அவரது முதலாவது தேர்தல் பரப்புரை கூட்டம் முள்ளியவளை வட்டாப்படையில் இன்றைய நாளில் இடம்பெற்றிருந்தது. பெருமளவு மக்கள் அங்கே திரண்டிருந்தார்கள். பல்வேறு முக்கியமான உரைகளும் அங்கே இடம்பெற்றிருந்தது கவனிக்கக்கூடிய. இந்த தமிழ் தேசிய கட்சிகளாக உருவாக்கப்பட்ட கட்சிகள் ஒன்றாக சேர்ந்த அமைப்பில் சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கடநாதன் போன்றோர் இன்றைய நாளில் மிக முக்கியம், அதுபோல ஸ்ரீகாந்தா மற்றும் மணிவண்ணன் ஆகியோர் முக்கியமான உரைகளை ஆற்றியிருந்தார்கள் இன்றைய நாள். அதுபோல தமிழ் தேசிய கட்டமைப்பில் இயங்குகிற இணைய அமைப்புகளும் இந்த உரைகளை ஆற்றியிருந்தன. இன்னும் பொதுமக்களின் பெருக்கம் தொடர்ந்து வருகின்ற கூட்டங்களில் இடம்பெறும் என்று கருதப்படுகிறது. இதிலே முக்கியமான ஒரு விடயமாக இங்கே வலியுறுத்தப்பட்ட தமிழ் தேசியத்தின் சுயநிர்ணய அடிப்படையிலான சமஷ்டி விடயங்கள் போன்ற விடயங்களுக்கான அழுத்தம் கொடுக்கப்படும். அதுபோல யாரோடும் எந்த விதமான டீல்களும் பேசப்படாது போன்ற விடயங்கள் எல்லாம் இப்போது இவர்களால் சொல்லப்பட்டிருப்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு விடயத்தை இவர்கள் வலியுறுத்தும் வேளையில் இப்போது ஆதரவு வழங்காத மக்களும் ஒரு வேளைகள் ஒன்று திரண்டு இங்கே ஆதரவு வழங்கக்கூடும். இந்த விடயங்கள் இங்கே இருக்க, இலங்கை தமிழரசு கட்சி இன்றைய நாளில் தங்களுடைய மிக முக்கியமான கூட்டம் ஒன்றை கூட்டி அதிலும் சில முடிவுகளை எடுத்திருக்கிறது. இந்த கூட்டத்திலே அண்மையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒரு ஊடக சந்திப்பின் போது வடக்கு மாகாண அவைத்தலைவராக கடமையாற்றிய CVK சிவஞானம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் மீண்டும் ஒரு தடவை வலியுறுத்தப்பட்டது. இது பற்றிய பூரணமான விளக்கம் இந்த இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பாக உத்தியோகபூர்வமாக வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த விடயத்தை இந்த நாளில் பேச்சாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த கூட்டத்திலேயே மாவை சேனாதிராஜா தமிழரசு கட்சியின் தலைவரும் கலந்து கொண்டார். இந்த வேளையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் பதில் பொதுச் செயலாளரான வைத்தியர் சத்தியலிங்கம் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இதிலே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற பிரதானமான வேட்பாளர்களோடு தொடர்ந்து தாங்கள் பேச்சுக்களை முன்னெடுப்பது என்று சொல்லி வவுனியாவில் கூடிய இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக சுமந்திரன் இன்றைய நாளில் அறிவித்திருந்தார். அதுபோல ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விடயங்களில் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரமுகர்களும் அங்கத்தவர்களும் மிகவும் நிதானத்தோடு கவனத்தோடு செயற்பட வேண்டும் என்ற ஒரு விடயமும் வலியுறுத்தப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு இந்த அறிவுறுத்தலை தன்னுடைய கட்சியின் பிரமுகர்களுக்கு வழங்கியிருக்கிறது. கட்சியின் அனுமதியின்றி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட மனு தாக்கல் செய்திருக்கின்ற அரியநேத்திரன் சம்பந்தமாக எழுந்திருக்கின்ற கேள்விகளுக்கான பதிலாகவே இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக இங்கே தெரிகிறது. எனவே இதன் அடிப்படையில் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற மிக முக்கியமான விடயம், இந்த தமிழ் தரப்பின் பொது வேட்பாளராக இப்பொழுது போட்டியிடுகின்ற அரியநேத்திரன் மீது கட்சியினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதையும் தென்னிலங்கையின் பிரதானமான வேட்பாளர்களோடு தாங்கள் தொடர்ந்து பேசுவதற்கு கட்சி தீர்மானித்திருப்பதையும் அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றனர். எனவே இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற பிரதான வேட்பாளர்கள் அவர்கள் குறிப்பிடுவது தென்னிலங்கை கட்சிகள் சார்பாக போட்டியிடுகின்ற ஜனாதிபதி பதவிக்கு வரக்கூடியவர்கள் என்று கருதப்படுகின்ற 4 பிரதானமான வேட்பாளர்கள். இதுபோல பிரதான கட்சிகளின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியான பிறகுதான் அவை யாவற்றையும் பரிசீலித்து ஒரு முடிவை கட்சி எடுக்கும். இதுதான் தமிழரசு கட்சி யாருக்கு ஆதரவு தெரிவிக்கும், அதை எப்போது தெரிவிக்கும் என்பது தொடர்பாக அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்ற உண்மையான முழுமையான விடயம், இல்லாவிட்டால் உத்தியோகபூர்வமான விடயம். எனவே இது பற்றி சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைய நாளில் ஊடகவியலாளர்களுக்கு தெரிவித்திருந்தார். இது தமிழரசு கட்சிக்கும் தெரிவித்த ஒரு முக்கியமான விடயமாக இங்கே இருக்கிறது. அதுபோல பிரதான வேட்பாளர்களோடு இப்பொழுது நடைபெறும் பேச்சுக்களின் விவரங்கள் முழுமையாக மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும் என்றும் சுமந்திரன் குறிப்பிட்டிருந்தார்.
இப்போது வேட்பாளர்கள் அவர்களது தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்ட பிறகு மத்திய குழு மீண்டும் கூடி இந்த முடிவை எடுக்கும் என்பதுதான் அவர் சொன்ன விடயம். இது பற்றி மக்கள் எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இதே போன்ற கூட்டம் ஒன்று இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டமாக வவுனியா தாயகத்தில் இடம்பெற்ற வேளையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அங்கே கலந்து கொண்டு இந்த பொது வேட்பாளர் இந்த விடயத்தை பற்றி வலியுறுத்தியிருந்தார். அதுக்கு முதல் கிளிநொச்சியில் இடம்பெற்ற கூட்டம் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற இல்லாவற்றால் அந்த கருத்துக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற கூட்டத்தின் போது ஸ்ரீதரன் தான் அந்த கூட்டத்தை நடத்தினார் என்றும் சொல்லப்பட்டது. இன்று இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட ஸ்ரீதரன் இந்த தமிழ் தேசிய பொது வேட்பாளர் தொடர்பான எந்த ஒரு கருத்தையும் அவர் வெளிப்படுத்தவில்லை என்பதோடு மத்திய குழு எடுத்திருக்கின்ற ஏகமனதான இந்த முடிவின் அடிப்படையில் அந்த முடிவு எடுக்கப்பட்ட சிறிது நேரத்துக்கு பிறகு அவர் புறப்பட்டு சென்றதாக தெரிகிறது. எனவே இதிலே அதிருப்தி இல்லாவிட்டால் குழப்பங்கள் பாதியிலே வெளியேறி சென்றார் போன்ற விடயங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இந்த செய்தியை இப்போது முழுமையாக கொண்டு வந்திருக்கிறது. இதேவேளை தேர்தல்கள் கண்காணிப்பு அமைப்புகள் இப்போது தங்களுடைய கண்காணிப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறது. ஒவ்வொரு பிரசாரங்களின் போதும் ஊடகங்கள் வழியாக சமூக ஊடகங்கள் வழியாக நடக்கின்ற பிரசாரங்களையும் மிக தீவிரமாக அவதானித்துக் கொண்டு வருகிறது. ஆனால் ஒரு முக்கியமான விடயம், தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டவுடன் சொல்லிய மிக முக்கியமான விடயங்களில் ஒன்று, மத வழிபாட்டு தலங்கள் பிரசார மேடைகளாக பயன்படுத்தப்படக்கூடாது. மத வழிபாட்டு இடங்களில் இப்படியான கூட்டங்கள் வாக்குகள் சேகரிப்பதற்கான நடவடிக்கைகள் அரசியல் நடவடிக்கைகள் இடம்பெறக்கூடாது. ஆனால் பார்க்க போனால் நல்லூர் முதல் இந்த கத்தோலிக்க ஆயர் வரை, அதுபோல பள்ளிவாசல் முதல் தலதா மாளிகை வரை, இன்னும் பௌத்த விகாரங்கள் வரை, இன்னும் பல்வேறு இடங்களில் அரசியல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தான் இப்பொழுது வேட்பாளர்களால் முன்வைக்கப்படுகின்றன. அங்கே சென்று ஆசிகளை பெற்றுக் கொள்வது, வழிபாடு செய்வது, அந்த இடங்களில் புகைப்படங்களுக்கான போஸ்ட் கொடுப்பது என்று பல்வேறு விடயங்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. இது தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் கண்காணிக்கப்பட்டு நிறுத்தப்படுமா, இல்லாவிட்டால் அந்தந்த மத வழிபாட்டு தலங்கள் குறிப்பிட்ட மத வழிபாட்டு தலங்களை கட்டுப்படுத்துவோர் இது பற்றிய நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்பதைத்தான் மக்கள் ஆதங்கத்தோடு பார்க்கிறார். காரணம், இன்றைய நாளில் செல்வச்சன்னதி கோவிலின் தேர், நல்லூர் முருகன் கோவில் இன்றைய நாளில் மஞ்சம் இடம்பெறுகிறது. அதுபோல் அண்மையில் மடு மாத ஆலயத்திலே திருவிழா இடம்பெற்றது. இன்னும் பல்வேறு ஆலயங்களில் திருவிழா இடம்பெறும் போது அங்கே சேருகின்ற மக்களுக்கு இது ஒரு பக்கம் அசௌகரியங்களையும் கொடுக்கலாம். அதுபோல அரசியல் அசிங்கங்களாகவும் இது மாறி போகலாம். இந்த விடயங்களை பற்றி சரியான முறையில் அவதானம் செலுத்தப்படுவது அவசியம். பிரதான கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களுக்கான ஆதரவு பற்றி இப்பொழுது வெளிப்படுத்தி இருக்க, இந்த இடத்திலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தங்களுடைய ஆதரவு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு என்று அறிவித்திருப்பது மிக முக்கியமான ஒன்று. எனவே இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம் தான். ஆனால் இப்போது உத்தியோகபூர்வமாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தங்களுடைய ஆதரவு என்று சொல்லி. இந்த அரசியல் விடயங்களோடு சேர்த்து இந்த நாளில் அரசியலை தாண்டி, ஆனால் இதுவும் ஒரு அரசியல் விடயமாக மாறிப்போன ஒரு விடயம், அங்கே தமிழ் அரசியல்வாதிகள் அதுபோல எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் ஜனாதிபதி தேர்தல் பற்றியும் பேசப்பட்ட ஒரு விடயம் குறித்த ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேச வேண்டும். இது அண்மை காலமாக சாவகச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற மோசடிகளை குறித்து வெளிப்படுத்தியதன் காரணமாக மக்கள் மத்தியில் பிரபலியமானவர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனன். அதுக்கு முதல் அவர் ஒரு சாதாரணமான வைத்தியர், அதுக்கு பிறகு அவர் அறியப்பட்டவர் இப்படியான விடயங்களுக்கு எதிராக போராடுகின்ற ஒருவர். வைத்தியர்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள், வைத்தியசாலைகள், சுகாதார அமைச்சில் இடம்பெறுகின்ற மோசடிகள் தொடர்பாக வெளிப்படுத்திய ஒருவர் என்று இந்த விடயம் மிக பெரிதாக வெளிப்படுத்தப்பட்டு மருத்துவர்களுக்கு எதிராக மக்கள் பொங்கியது. சாவகச்சேரி வைத்தியசாலை நடவடிக்கைகளுக்கு எதிராக பொங்கியது மட்டுமில்லாமல் மன்னாரில் அண்மையில் இடம்பெற்ற இளம் தாய் சிந்துஜாவின் மரணம் தொடர்பாகவும் வைத்தியர் அர்ச்சுனா அந்த விடயத்திலே மன்னாரில் தலையிட்டு அதுக்கு பிறகு அவர் 5 நாட்கள் சிறை வைக்கப்பட்டிருந்தார் என்ற விடயம் எல்லாம் தெரியும். அவரை பற்றி ஒரு தனியான கருத்து மையம் ஒன்று மக்கள் மத்தியில் உருவாகி இருப்பது முக்கியமானது. ஆனால் அவர் அரசியல் பேச ஆரம்பித்த பிறகு இன்னும் பல்வேறு விமர்சனங்கள் இது பற்றி எழுந்திருந்தன. நான் அவர் பற்றி எழுந்த விடயங்கள், மருத்துவர்கள் குறிப்பிட்ட விடயங்கள், அவர் பற்றி இல்லாவிட்டால் அவர் குறிப்பிட்ட விடயங்கள், அவர் பற்றி எழுந்த விமர்சனங்கள் என்று பல்வேறு விடயங்களையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு பொதுவான மக்கள் தளத்திலிருந்து அரசியல் வேடைகள் எல்லாம் மருத்துவர் அர்ச்சுனாவுக்கு சார்பான பல மக்கள் இல்லாவிட்டால் அவருக்கு சார்பான கருத்துக்களை கொண்டோர் பல பேர் நிறைய விமர்சனங்களை கொண்டு வந்திருந்தீர்கள். நான் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம், அவதூறு பரப்பவில்லை இந்த இடத்திலே. ஆனால் சரியான விடயங்களை 2 பக்கம் இருந்தும் அலசி ஆராய வேண்டும், மக்கள் பார்வையில் அதை கொண்டு வர வேண்டும் என்று 2 விதமான கருத்துக்கள், அவற்றால் 3 விதமான 4 விதமான கருத்துக்களையும் கொண்டு வந்திருந்தது. இன்றைய நாளில் வெளிப்படுத்தப்பட்ட இந்த விடயம் மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கு. මම දැන් ඉන්නේ අක්කනම් මන්නාරම පොඩි පොඩි වැඩක් කරනවා. නෑ 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 අක්ක මම මේ අක්ක මම අද දන්නතු වෙදිනේ මම ඇත්තටම පෙරදිනිය ඩිපියුටි ඩිරෙක්ටර් වෙන්න ඕනේ සාවචේරි MS විදියට හිටියා. ඊට පස්සේ පොඩි පොඩි කේසස් අවිල්ලා දැන් ටෙම්පරරි විත්ඩ්‍රෝ කරලා පෙරදිනට අටැච් කරලා තියෙන්නේ. நேற்றைய நாளில் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய ஃபேஸ்புக் நேரலை மூலமாக தன்னோடு தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த ஒரு வடக்கு கிழக்குக்கு பொறுப்பான ஒரு பெண் வைத்தியர் பேசியிருந்தார் என்றும் அவர் குறிப்பிட்ட சில விடயங்கள் குறித்தும் சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். இதிலே தமிழர்களுக்கு எதிராக, தமிழ் பேசும் மக்களுக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை தேசிய மக்கள் சக்தி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க கூடாது,
தான் அவர்கள் விதித்த சில விதிமுறைகளுக்கு இணங்கவில்லை என்றதாக ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். இன்று அந்த குறிப்பிட்ட மருத்துவர் சம்பந்தமாக வெளியான ஒரு விடயம். මම දැන් වෙනම පොලිටිකල් ගේම් එකකට අවිල්ලා ඉන්නේ අක්කා. මම දැන් අක්කට මම ෂෝට්ලි කියනවා නම් මම ඇන්ටි ටැමිල් අපේ එම්පීලා ඉන්නවානේ. ඒගොල්ලොට ඔක්කොම විරුද්ධ වෙලා ඉන්නේ. දැනට YouTube එකේ මගේ වෝට් එකක් තියෙනවා 85-15. මගේ අක්කා ඒකයි මං ගෙන්න ලොකුවට කියන්න හොඳ නෑනේ. அந்த தொலைபேசி உரையாடல் இந்த நாளில் முழுமையாக வெளிப்படுத்தப்படுகிறது. 16 நிமிடங்கள் நீடித்திருக்கின்ற சிங்கள மொழியிலான உரையாடல் கடைசி ஒரு சில நிமிடங்கள் மட்டும் தமிழிலே பேசப்படுகின்றன. அது மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதனுக்கும் அந்த குறிப்பிட்ட பெண் மருத்துவருக்கும் இடையிலான ஒரு உரையாடல். இதிலே பார்க்க போனால் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் நேற்றைய நாளில் பேஸ்புக் லைவில் குறிப்பிட்டதைப் போல அந்த வைத்தியர் இவருக்கு அழைப்படுக்கவில்லை, மாறாக ராமநாதன் அர்ச்சுனா தான் அந்த வைத்தியருக்கு அழைப்படுத்திருக்கிறார். Hello, good afternoon. This is Dr. Ramanathan Archana කතා කරන්නේ. Dr. ඉන්දිමා වීරපොන්නේද කතා කරන්නේ? Yes, I'm Indima, yes. කතා කරන්න පුළුවන්ද மேடம் මේ වෙලාවට? இது போல தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு அவர் பேசுகின்ற வேளையில் அவர் கூறுகின்ற பல்வேறு விடயங்கள் தான் இப்பொழுது சர்ச்சைக்குரியதாக மாறியிருக்கின்றன. இது பற்றிய தவறான பரப்புரைகள் மேற்கொள்ளப்படுவதாக மருத்துவர் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய பேஸ்புக் நேரலையில் குறிப்பிடுகிறார். இவர் அதை மொழிபெயர்த்து தான் சொல்கின்ற விடயங்களை பற்றி தான் அவ்வாறு டீல் ஒன்றுக்கும் செல்லவில்லை, மாறாக டீல் என்று சொல்லப்படுவது தமிழ் தேசிய கொள்கையோடு தான் தனி உரிமை பற்றிய விடயங்களை பற்றி பேசிய விடயமே தவிர பணத்துக்கான டீல் அல்ல என்று சொல்கிறார். ஆனால் அந்த உரையாடல் நேரடியாக சிங்கள மொழியில் மொழிபெயர்க்கப்படும் போது அதை பற்றி முழுமையாக மொழியாக்கம் செய்து யாராவது வழங்கினால் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். மற்றபடி நான் அறிந்த தெளிவான சிங்களத்தை பற்றி சொல்லும் போது இங்கே பல்வேறு விடயங்களை பற்றி ராமநாதன் அர்ச்சுனா குறிப்பிடுகிறார். அந்த டீல் தேசிய மக்கள் சக்திக்கும் தனக்குமானது என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். தன்னோடு சார்ந்திருக்கின்ற 92,000க்கும் மேற்பட்ட பேஸ்புக் மூலமாக வருகின்ற லைக்ஸ் மூலமாக அந்த மக்கள் அவர்களை மக்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார். டயஸ்போரா கொட்டி என்ற ஒரு இடத்திலே ஒரு இடமல்ல பல இடங்களில் சொல்கின்றார், அதாவது புரிகள் என்று சொல்லி அந்த மக்களின் ஆதரவு தனக்கு இருப்பதாக சொல்கின்றவர். இதன் மூலமாக தான் தேசிய மக்கள் சக்திக்கு இப்போது அவர்களுக்கு இருக்கின்ற 5 தொடக்கம் 10 வீதமான வாக்குகள் தான் வடக்கு கிழக்கு பகுதிகள் இருப்பதாகவும் அதை தான் அதிகரித்து கொடுப்பேன் என்று குறிப்பிடுகின்றார். දැනට ඔයගොල්ලෝගේ වෝට් බේස් එක 100ට කීයක් ඉන්නවද කියලා අයිඩියා එකක් තියෙනවද? නෑ එහෙම නෑ. right 105යි නැත්නම් 10යි උපරිම. northern east. දැනට northern east එකේ තියෙන වෝට් එක මට 180ක් හරි උපරිම 70ක් 80ක් අරන් දෙන්න පුළුවන් ටැමිල් වෝට් එක. අක්කා මුස්ලිම් වෝට් එක මට කියන්න බෑ. මුස්ලිම් වෝට් එක අවිල්ලා is unstable vote. හරිද? ඒ කොහොමත් ඒගොල්ලෝ රනිල්ගේ පැත්තේ තමයි ඉන්නේ. හැබැයි population එක බලුවොත් එම northern east එකේ population එකේ දැන් almost equal එකක්. කලින්නේ අපි second majority විදිහට හිටියේ. දැන් second majority කතාවක් නැහැ. ඔය ශාෆිගේ කේස් එකෙන් පස්සේ ශාෆිගේ කේස් එක දන්නව නේද? එහෙම කීයක් කරාද දන්නේ අපිට. අපිත් මේ පරගානක් මරණානේ අක්කා මුල්ලි වයිකල් වලින්. இதுபோல தமிழ் பேசும் அரசியல்வாதிகள் இல்லாமல் செய்வதே தன்னுடைய நோக்கம் என்று குறிப்பிடுகின்றவர் ஒரு இடத்திலே அவர்களை நாய்கள் என்றும் குறிப்பிட தவறவில்லை. උන් ඔක්කොම ටික සපෝට් එකක් දෙනවා රනිල්ට. ඊට පස්සේ මෙහි අක්කා දන්නවනේ මේ කවුද අපේ දෙමළ ශ්‍රීධරන් ඉඳන් ওই බල්ලු ටික ඔක්කොම දන්නවනේ. இன்னும் ஒரு பக்கம் அவர் குறிப்பிடுகிற முக்கியமான விடயமாக தனக்கு உதவுவதாக ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டு பின்னர் மறுத்திருந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு மீனவ சமூகத்தினரின் வாக்கு ஆதரவு தான் இருக்கிறது, அதையும் தான் இல்லாமல் ஆக்குவேன். அவருக்கு இருப்பது 60,000க்கு கிட்ட பேஸ்புக் லைக்ஸ், ஆனால் தனக்கு இருப்பது 90,000க்கு மேலே என்று குறிப்பிடுகின்றவர். இந்த ஒப்பீட்டின் அடிப்படையில் டக்ளஸ் தேவானந்தா දන්නවනේ නේද? ඩක්ලස්ගේ followers ඉන්නේ 62,000. හරි. එයා කැබිනට් මිනිස්ටර් නේ. එහෙනම් අක්කට තේරෙනවනේ මොකද්ද වෙන්නේ කියලා. හරි. දැනට අද උදේ මං ඩක්ලස්ටත් පොඩි පොල්ලක් ඇදුවා. ඌට මං විශ්වාස කරගෙන හිටියා මගේ පර්සනල් ඒ කියන්නේ මගේ අර ඇඩ්මින් ඉන්ක්වයරි එකට ඌ සපෝට් කරනවා කියලා. ඌ ලාවට තියාගෙන හිටියා. ඌටත් පොඩි වෝට් බේස් එකක් තියෙනවා නෝර්තන් ඊස්ට්. ඒක ඊස්ට් එකක් නෑ. නෝර්ත් වලින් ෆිෂරි මූදුවේ පැත්තට ඉන්න මිනිස්සු ඉන්නවනේ. එතන ඌට පොඩි වෝට් බේස් එකක් තියෙනවා. ඒකත් මං කඩාගෙන යන්නේ අක්කා. ඒක හිමීට කඩාගෙන යන්නේ. අඩලා දුක් විඳිනවා වගේ මගේ පැත්තට ගන්නෙ. தேசிய மக்கள் சக்தியோடு ஒரு அரசியல் டீல் ஒன்றை பேச முயல்கின்றனர். එකක් ඒකේඩිත් එක්ක ඩීල් එකක් ගහන්න වෙනවා නම් ඇත්තටම අක්කා සතපාර දැන් ඔයා දන්නව නේද මේ සානකියන්? සානකියන් දැන් 60 crores අරගෙන තියනවා කියලා ප්‍රසිද්ධම කියලා තියෙනවානේ රනිල්ට. ரணில்கே. இது மிகப்பெரிய எதிர்ப்பலையை ஒரு பக்கம் மக்களிடம் உருவாக்கி இருக்கிறது. ஆனால் இன்னமும் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் குறிப்பிடுகின்ற அந்த நேரலை, அவர் குறிப்பிடுகின்ற மொழிபெயர்ப்பு, அதை என்னத்தால் அவர் மொழிபெயர்க்கின்றார் என்று சொல்லி தெரியவில்லை. அதற்கு சார்பாகவும் மக்கள் பல பேர் கருத்திட்டு வருவதையும் இங்கே பார்க்கும். මට ඩයස්පෝරා මගෙන් පස්සේ ඉන්නේ. දෙමළ ඩයස්පෝරා. කොටි ඔක්කොම මගෙන් පස්සේ ඉන්නේ. මගේ 92,000 followers
තියෙනවා නම් අක්කට තේරුම් ගන්න පුළුවන් නේ. இந்த இடத்திலே மக்களது எதிர்ப்பு ஒரு பக்கம் இருக்கலாம். இவ்வாறான நான் கருத்துக்களை வெளியிடும் போது இன்னமும் விமர்சனங்கள் வரலாம். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுபோல மக்களை சரியான செய்நெறியில் கொண்டு செல்ல வேண்டியது என்னுடைய கடமை. எனக்கு இந்த அரசியல் பின்னணியோ அரசியல் நோக்கமோ என்று எந்த ஒரு விடயங்களும் கிடையாது. அதுபோல இங்கே எந்த ஒரு டீலும் கிடையாது என்பது மிக முக்கியமானது. ஆனால் டீல் என்ற வார்த்தையை கொண்டு வருவர் ராமநாதன் அர்ச்சுனாதான். அந்த இடத்திலே அவரை பற்றி இந்த மருத்துவர் இங்கே குறிப்பிடும் போது இன்னும் பல்வேறு விடயங்களை சொல்கிறார். குறிப்பாக அரசியல் என்ற விடயம் வரும்போது இறுதியாக இந்த அரசியல் என்ற விடயங்கள் வரும்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அனுரகுமார் திசாநாயக்கவும் தான் இறுதியாக போட்டியிட போகின்றார்கள். யாருக்கும் 50% கிடைக்காது என்று தான் கருதுவதாகவும் சஜித் பிரேமதாசவுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கப் போகின்றார்கள் இலங்கை தமிழரசு கட்சியினர் என்று குறிப்பிடுகின்ற வேளையில் அவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கான இறுதியாக ஆதரவை வழங்குவார்கள் என்று சொல்லி தன்னுடைய ஊகத்தை குறிப்பிடுகிறவர். இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அனுரகுமார் திசாநாயக்கவும் இறுதியாக கிடைக்கின்ற ஏனைய வேட்பாளர்களின் வாக்குகளுக்காக 2ஆம் 3ஆம் தெரிவுகளுக்காக இருக்கும்போது தன்னால் அதை பிரித்து தர முடியும். தன்னால் 90% பிரித்து தர முடியாவிட்டாலும் கூட தன்னுடைய ஆதரவுக்காக இருக்கின்ற அந்த மக்கள் மூலமாக 70-30% வாக்குகளை பிரித்துக் கொடுக்க முடியும் என்று குறிப்பிடுகிறார். இதனால் தான் அவர் அந்த டீலுக்கு செல்வது உண்மையில் வெட்கக்கேடான ஒரு விடயம். மக்கள் அரசியல் பிரச்சனை தொடர்பாக மக்களின் நலன் தொடர்பாக சுகாதார அமைச்சு தொடர்பாக அவருக்கு பின்னால் சேர்ந்து இருந்த வேளையில் இவர் தனிப்பட்ட முறையில் பல்வேறு அரசியல்வாதிகளை குறிவைத்து தாக்கியிருந்தார் என்பது மிக முக்கியமானது. அது தனியே அரசாங்கத்தோடு சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பிரதி அமைச்சர்கள் இல்லாவிட்டால் ராஜாங்க அமைச்சர்கள் என்று இல்லாமல் ஸ்ரீதரன், சுமந்திரன், சாணக்கியன் என்று சொல்லி தமிழரசு கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதுபோல சித்தார்த்தன் போன்றோர் இப்போது தமிழரசு கட்சியிலிருந்து விலகி ஏனைய தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகிற அரசியல்வாதிகள், மொத்தமாக ஒட்டுமொத்த தமிழ் அரசியல்வாதிகள் மட்டுமில்லாமல் இறுதியாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை பற்றியும் தன்னுடைய விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றவர். மன்னாருக்கு தான் சென்றதும் ஒரு பொலிட்டிக்கல் கேம் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். எனவே இதுதான் நிறைய விமர்சனங்களை கொண்டு வந்திருக்கிறது. இங்கே ஆழமாக சிங்களம் நன்றாக அறிந்தவர்கள் அந்த விடயங்களை பார்த்தால் நான் சொல்வது எவ்வளவு தூரம் அப்படியே சொல்லப்படுகிறது என்ற விடயங்களை தெரிந்து கொள்ளும். இதில் எந்த கத்தரிப்போ எந்த தணிக்கையோ இல்லாமல் முழுமையாக அந்த காணொளி இல்லாவிட்டால் அந்த ஒலிப்பதிவு வெளியாகி இருக்கின்றது. இந்த ஒலிப்பதிவிலே இறுதியாக மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களது தனிப்பட்ட விடயங்களை கேட்கின்றார். அது நமக்கு தேவையற்ற ஒன்று. ஆனால் அவர் கேட்கின்ற ஒரு விடயம், அவர் இறுதியாக கேட்கின்ற விடயம் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரே நேரத்தில் இல்லாவிட்டால் பல்வேறு நேரங்களில் ஒரே நபர் வேறு வேறு உருவங்கள் வேறு வேறு மனப்பாங்கள் எடுத்துக்கொள்கின்ற ஒரு நோய்க்கு நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களா என்று அவர் கேட்கின்ற இடம் மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கிறது. அவர் இன்னும் ஒரு விடயத்தை சொல்கிறார். பர்சனல் குளோரிபிகேஷன் இல்லாவிட்டால் செல்ஃப் குளோரிபிகேஷன் என்று சொல்லப்படுகிற தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கின்ற நடைமுறையை மருத்துவர் ராமநாதன் அர்ச்சுனா பேஸ்புக்கில் நடத்தி கொண்டிருப்பதன் காரணமாக தனக்கு அவர் மீது நல்ல அபிப்பிராயம் கிடையாது. அதுபோல தேசிய மக்கள் சக்தி இந்த இடத்துல எந்த ஒரு டீலையும் பெற்றுக்கொள்வது கிடையாது. பணத்துக்காகவோ வேறு சலுகைகளுக்காகவோ தங்களுக்கான அரசியல் ஆதரவு தர வேண்டிய தேவையில்லை என்று வரும்போது தேசிய மக்கள் சக்திக்கு தானாகவே மக்கள் மத்தியில் இருக்கின்ற செல்வாக்கு உயர்ந்துவிட போவது ஒரு ஒழுக்கமான கட்சியாக இது இருக்கிறது, எந்த விதத்திலும் வாக்குகளுக்கு ஆசைப்படவில்லை என்று எண்ண தோன்றுகிறது. அந்த பெண் மருத்துவர் மிக நேர்த்தியாக அந்த விடயத்தை கையாளுகின்றார். ராமநாதன் அர்ச்சுனா அப்படி ஆதரவு தருவதாக இருந்தால் அது உளப்பூர்வமாக அந்த ஆதரவு வர வேண்டுமே தவிர எந்த விதத்திலும் மனசாட்சியை விற்று இந்த பணத்துக்காகவோ வேறு விடயங்களுக்காகவோ இந்த ஆதரவை தரக்கூடாது என்று குறிப்பிடுகிறார். ராமநாதன் அர்ச்சுனா குறிப்பிட்ட ஒரு விடயத்தை கடுமையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விடயம், டயஸ்போராவினால் அது கொட்டி டயஸ்போரா என்று குறிப்பிடுகிறார். தொடர்ச்சியாக அழுத்தமாக புலிகளுக்கு ஆதரவான டயஸ்போரா இல்லாவிட்டால் புலம்பெயர்ந்தவர்கள் என்று குறிப்பிடுகின்றவர் அவர்களால் தன்னுடைய நிதியியல் பிரச்சனை முற்றாக தீர்ந்தது, அவர்கள் மூலமாக தன்னால் இந்த டீலை உருவாக்க முடியும் என்று குறிப்பிடுவது மிக தவறான ஒரு போக்கை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கு. டீல் කියන්නේ එක මෙහෙමයි අපේ ඩයස්පෝරා කොටි එක இல்லනේ දැන් කොටි කියන්නේ ඩයස්පෝරා එහෙම නෙමෙයි ඔයා කිව්වනේ ඒකේඩි එක ඩීල් එකක් දාන්න තමයි වෙන්නේ කියලා එහෙම කරගන්න බෑ මල්ලි. எனவே இந்த அரசியல் டீலுக்காகத்தான் இத்தனை நாடகங்களாந்து பொதுமக்கள் கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் சமூக வலைத்தள விமர்சனங்கள் ஏராளமாக பார்த்தேன். அதுபோல ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பாக இந்த விடயங்கள் தொடர்பாக பல்வேறு காணொலிகள் வெளியிடப்பட்டதும் மிக முக்கியமானது. சிங்களம் தவறான முறையில் புரிந்து கொள்ளப்பட்டுகிறது என்று ராமநாதன் அர்ச்சுனா சொல்கின்ற விடயம் மிக தவறானது என்பதை சுட்டிக்காட்டி சிங்கள மொழியிலும் இதே காணொலி முழுமையாக இதே இல்லாவிட்டால் இதே ஒலிப்பதிவு காணொலியாக முழுமையாக பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற விடயத்தையும் இங்கே சொல்ல வேண்டும். இது பற்றிய மேலதிகமான விடயங்கள் இல்லாவிட்டால் முழுமையாக தமிழ்படுத்தப்பட்ட ஒலிப்பதிவு காணொலி கிடைத்தால் அவர்களது உரிமையோடு உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறேன். மருத்துவர் ராமநாதன் அர்ச்சுனா சொன்ன விடயங்களையும் நான் சுருக்கமாக இங்கே சொல்லியிருந்தேன். அவர் இறுதியாக தன்னுடைய பேஸ்புக் பதிவு மூலமாக சொன்ன ஒரு விடயத்தில் தான் என்பிபியோடு இந்த டீலை அடித்துக் கொண்ட விடயம் குறித்து அவர் இங்கே சொல்லும் போது அதில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது இல்லாவிட்டால் தவறான பரப்புரை ஒன்று இடம்பெற்றுக் கொண்டு வருவதாகத்தான் அவர் இங்கே குறிப்பிடுகிறார். தான் இந்த டீல் என்று குறிப்பிட்ட விடயம் தமிழ் தேசிய கொள்கையின் அடிப்படையிலானது என்று அவர் குறிப்பிடுவது மிக தவறான ஒரு மொழிபெயர்ப்பாக இல்லாவிட்டால் அவர் உருவாக்கிய ஒரு மொழிபெயர்ப்பாக இங்கே அமைந்திருப்பது கவனிக்கக்கூடிய ஒன்று.
அவரது சட்டத்தரணியும் இதை கண்டித்து இந்த காணொலியை இல்லாவிட்டால் இந்த ஒலிப்பதிவை வெளியிட்டிருக்கின்றார் என்பது மிக முக்கியமானது. அவர் குறிப்பிடுகின்றார், ராமநாதன் அர்ச்சுனா என்பிபி முன்னைய ஜேவிபி கட்சியுடன் அங்கே வடக்கு கிழக்குக்கு பிரச்சாரத்துக்கு பொறுப்பாக உள்ள இந்திமான் எனப்படுகின்ற வைத்தியருடன் நான் கதைத்த சிங்கள ஆடியோவை பிழையாக பொதுமக்களுக்கு பரப்புரை செய்கின்றார்கள் என்று குறிப்பிட்டு, நான் டீல் என கதைப்பது எமது தமிழ் தேசியமும் சுயநல உரிமை மட்டுமே இன்றி எந்த பண டீலும் அல்ல, முட்டாள்தனமாக தயவு செய்து பிரசாரம் செய்ய வேண்டாம், தன்னுடைய லைவை பார்க்கவும் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் தெளிவான தமிழாக்கம் என்று சொல்லப்படுவது இப்போது நான் சொன்ன அந்த விடயங்கள் உள்ளடக்கியதாக இங்கே அமைந்திருக்கிறது என்பது கவனிக்க. எனவே இது பற்றிய வாத பிரதிவாதங்கள் நிச்சயமாக இடம்பெறப் போகின்றன என்பது உண்மை. அதுபோல இதை பற்றிய நிறைய விமர்சனங்கள் இங்கே முன்வைக்கப்பட போகிறது என்பது உண்மை. ஆனால் அரசியல்வாதிகள் இத்தனை காலமும் கடுமையான விமர்சனங்களை கொண்டு ராமநாத அர்ச்சுனா கடுமையாக தாக்கியதும் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்ததும் இப்படியான விடயத்துக்காகவா தனக்கு பின்னால் இந்த மக்கள் பலம் இருக்கிறது என்று காண்பித்து ஒரு டீல் ஒன்றை உருவாக்கவா என்ற கேள்வி நிச்சயமாக பொதுமக்கள் மத்தியில் பெரிய ஒரு கோபத்தோடு வரப்போகின்ற கேள்வியாக இங்கே இருக்கு. அதுபோல சமூக வலைத்தளங்களில் வரப்போகின்ற இந்த ஆதரவு, இப்போ உதாரணமாக இந்த ஃபேஸ்புக் லைக்ஸ், ஃபாலோவர்ஸ், இல்லாவிட்டால் யூடியூபிலே காணப்படுகின்ற சப்ஸ்கிரைபர்ஸ் என்ற விடயம் குறித்து அரசியல் இறங்கியோர் யாரும் முழுமையாக கரை கண்டது கிடையாது என்ற விடயத்தையும் இங்கே அழுத்தமாக நாங்கள் ராமநாத அர்ச்சுனாவுக்கு மட்டுமல்ல எல்லா அரசியல்வாதிகளுக்கும் சேர்த்து இங்கே பதிவு செய்ய வேண்டியிருக்கு. இந்த செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன். இந்த செய்தியை நீங்கள் பார்க்கின்ற வேளையில் இன்னும் பல விடயங்கள் வெளியாகி இருக்கலாம், இன்னும் பல விமர்சனங்கள் இங்கே உருவாகி இருக்கலாம். உங்களுடைய விமர்சனங்களையும் நான் நேர்மறை விமர்சனங்கள், எதிர்மறை விமர்சனங்கள் அனைத்தையும் வரவேற்றுக் கொள்கிறேன். அதில் சரியான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வேன். உங்களுக்கான பதில் விடங்களும் காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.